சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இது பாருமா, ரகுய பையங்கிறதுக்காக நான் கேட்கல. நாளைக்கு உன் அண்ணன் வந்து உன்கிட்ட சண்டை போடக்கூடாது பாரு. குடும்பத்தில் ஒரு சமநிலை இருந்தா தானே நல்லா இருக்கும். ஒரு பக்கம் 4 குழந்தைங்களோட நீ இருக்க, இன்னொரு பக்கம் குழந்தையே இல்லாம ஒருத்தன் இருக்கான். அப்படிங்கிற போது எனக்கும் கொஞ்சம் வருத்தமா தாமா இருக்கு. நீ மனசு வச்சு குழந்தைய அவங்களுக்கு கொடுத்தேன்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குமா. உனக்கும் அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அம்மா, நான் உன்னைய வற்புறுத்தல. குழந்தைய குடும்பம்னு உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ள விரும்பல. எங்களுக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்குது. உனக்கும் விருப்பம் இருந்தா சொல்லு. ஒரு நல்ல முடிவா சொல்லுமா. மாமா, நீங்க என்ன பேச கூப்பிடும் போதே இது சம்பந்தமா தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணேன். நீங்க கேக்குறதுல ஒண்ணு தப்பில்ல மாமா. உங்க இடத்துல இருந்தா நான் கூட இப்படிதான் கேட்டிருப்பேன். ஆனா போன தடவையே தமிழ நான் கொடுக்கலான்னு முடிவெடுத்தப்போ என் மத்த குழந்தைங்க கிட்ட நான் எதுவும் கேட்காம போயிட்டேன். எனக்கு தமிழ் எப்படி என் பிள்ளையோ, அவங்களுக்கும் தமிழ் அவங்க தம்பி தானே. அத நான் மறந்து அவங்க முடிவையும் நான் கேட்காம போய் தான் போன தடவை பிரச்சனை ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த தடவை அவங்க கிட்டயும் பேசிட்டு ஒரு முடிவு எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இத மறுக்கிறதுக்காக சொல்ற சாக்கா எடுத்துக்காதீங்க. எனக்கு மத்த குழந்தைங்களும் முக்கியம் மாமா. ஒருத்தரோட மனசை புண்படுத்தி இன்னொருத்தரை வாழ வச்சா அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால நம்ம 3 குழந்தைங்க கிட்டயும் இத பத்தி ஒரு தடவை கேட்டுடுறேனே. ஒருவேளை அவங்களுக்கும் இதுல கஷ்டம் இல்ல, நம்ம சித்தி சித்தப்பா கூட தான் தம்பி இருக்க போறான்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நான் இத பத்தி யோசிக்கிறேன் மாமா. இப்போ நான் அவங்க கிட்ட சரின்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அவங்க கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு சொல்லிடுறேனே. செவந்தி, இதுல ஒன்னும் தப்பு இல்லம்மா. நீ சொல்றது நியாயமான விஷயம்தான். என்ன இருந்தாலும் அந்த குழந்தைங்க தமிழ் மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்குதுங்க. அவங்கள கேட்காம ஒரு முடிவு எடுக்க கூடாதாம்மா. நான் உன் முடிவை மதிக்கிறேம்மா. எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டையும் கலந்து பேசு. இத பாருமா, தர்றேன் தரலங்கிறது 2வது விஷயம். நீ இந்த அளவுக்கு பேச முன் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. செவந்தி, எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான் சொல்றேன். வேற எந்த நோக்கமும் எங்க 2 பேரும் மனசுக்குள்ளேயும் இல்லம்மா. நீ எதையும் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ அத்தை, அப்படிலாம் நான் ஒண்ணும் நினைக்கல. அதெல்லாம் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு பாத்துக்கலாம். மாமா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட கேக்குறேன். அவங்க எஸ்ன்னு சொல்லிட்டா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. சரி, வாங்க போலாம். சரி, போமா. வாங்க.